சென்னை அண்ணா சாலையில் திடீர் விரிசல் ஏற்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வை அடுத்து அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீர் பள்ளம் ஏற்பட்டு அதில் ஒரு மாநகர பேருந்தும் காரும் சிக்கிக் கொண்டன. பின்னர் அவை கிரேன் மூலம் மீட்கப்பட்டன. இந்நிலையில் அந்த சம்பவம் நடந்த பகுதிக்கு சற்று அருகில் இன்று சாலையின் நடுவே நீண்ட விரிசல் ஏற்பட்டது. இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் மெட்ரோ ரயில் பணியாளர்களுக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த மெட்ரோ அதிகாரிகள் விரிசல் ஏற்பட்ட பகுதியில் 2 அடி ஆழத்திற்கு துளையிட்டனர். விரிசலின் கீழ் பகுதிக்குள் மண் அடர்த்தியாக உள்ளதை உறுதி செய்த அதிகாரிகள் அப்பகுதியில் வாகனங்களை செல்ல அனுமதித்தனர். எனினும் இப்பகுதியில் வாகனம் ஓட்டுவது அச்சம் தருவதாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். சார், நான் கோடம்பாக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன் சார். இங்கே வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆகிடுச்சு. நான் 9:30 கிளம்புறேன் வீட்டை விட்டு. இப்போ வந்து 11 o'clock ஆக போகுது. நான் குழந்தை ஸ்கூல் அட்மிஷனுக்காக வந்துட்டு இருக்கேன். ரொம்ப சஃபர் ஆகிறேன். ஆனால் இது வந்து லாங் டேர்ம் பார்த்து நல்ல விஷயம் தான் அது. பட் சஃபர்ஸ் இருக்க தான் செய்யும். அடிக்கடி ஏற்படுத்த உங்களுக்கு பச்சமா இல்லையா, பயமா இல்லையா? பயம் தான், கண்டிப்பாக பயம் இருக்க தான் செய்யும். வேறு வழி இல்லை. இது மாதிரி அடிக்கடி நடந்தாக்கா ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள்லாம் வேலைக்கு போகிற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ரொம்ப தப்பாக இருக்குது. இதை அரசாங்கமும் தலையிட வேண்டும். முறியமாக இப்போ மெட்ரோவில் நடந்துருக்கா என்ன தெரியாது. ஏன்னா இன்சைடு அங்கெல்லாம் வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து மேலே போர்டு வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க தெரியாது நமக்கு வந்து. ஸோ இன்சைடு நடக்க நமக்கு தெரியாது. பட் விபத்து ஏற்பட சான்ஸ் இருக்கலாம். அது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து பண்ணியாகணும் நம்ம வந்து.